என் உயிர் போகுது அப்படின்னா அது வந்து தளபதிக்காக போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் இந்த நிமிஷம் வரையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். டாட்டுவாக போட்டு அதுக்கு மேலே வந்து ஆர்ட்ஸ் மாதிரி ஓட் ஃபார் தலைவா கம்ப்ளீட் இந்த யூனிட்டுக்கு மட்டுமே நேரி ஒரு 4.5 lakhs செலவு பண்ணிடுறேன். அப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்க, எதுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க வைக்கிறீங்க. அதுக்கும் எங்கள் வீட்டில் கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை, 4 லட்சம் 4 கோடி இருந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆவேன், அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும். ஸோ என்ன ரீசன் இவ்வளவு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் இல்லை? ஆக்சுவலி என்னென்னா உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. என்ன ஆசைன்றதுன்னா கண்டிப்பாக வந்து என் உயிர் போகுது அப்படின்னா அது வந்து தளபதிக்காக போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் இந்த நிமிஷம் வரையும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லைஃப்பில் எல்லாமே இழந்துட்டு தனியாக தான் இருந்தேன், எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என் மனைவி வந்தாங்க என் லைஃப்பில். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று ஒன்றா அவர்கிட்ட இருந்து விஷயங்கள் நான் ரொம்ப ரசிகர், ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி படத்துக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பட் ஆனால் வேலையை விட்டுட்டுலாம் நான் எந்த விதமான இதுவும் பண்ண மாட்டேன். என்னோட ஒர்க்கில் ரொம்ப வந்து அந்த ஒர்க் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நாங்களே இன்றைக்கி பார்க்க முடிஞ்சு எந்த அளவுக்கு இங்கேயும் கொடுக்கலாம், அது எனக்கு பிஸ்னஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்ததுனால தான் இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கிறேன். பட் சேம் டைம் நம்ம கைட் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப்பில் ஒரு ஆள் வேணும். அந்த லைஃப்பில் யாருன்னும் போது அம்மா பின்னாடி இல்லை, அப்பாவும் பின்னாடி இல்லை. ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போது நமக்கு அம்மா அப்பா தாய் தந்தை எல்லாமே இவர் பேசுகிற ஒரு வார்த்தைக்கு அதை தான் நான் அங்கே வச்சுருப்பேன், எல்லா வேர்ட்ஸும் அங்கே வச்சுருப்பேன். ஸோ அந்த ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், யாருக்கிட்ட எவ்வளோ மரியாதையாக நடந்துக்கணும், ஸோ மற்றவங்கள புண்படுத்தாத பேசணும் வைக்கணும், எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உனக்கு எதனா பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதான் விச் மீன்ஸ் அந்த ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பார், உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இந்த லைஃப் ஜம்முன்னு இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அந்த விஷயத்தை இந்த நிமிஷம் வரையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். யாருன்னா என்னை அடிக்க வந்தால் கூட பரவாயில்ல, அடிச்சுட்டு போங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போங்கன்னு தான் சொல்லிட்டு அனுப்புறது. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.